மை ஃபேஷன் ஒர்க் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற இந்த பிளாக் கலர் சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டரை கைக்கு நம்ம கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரில் ஒரு நெக் டிசைன் நம்ம தச்சு காட்ட போகிறோம். இந்த பார்டரை எப்படி மிச்சம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பகுதியாகவும், இந்த பார்டரை வச்சு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நெக் டிசைன் உருவாக்குறோம் அப்படின்ற ஒரு பகுதியாகவும், ரெண்டு பகுதியாக நான் போட்டிருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோ கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்திங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம தையல் போட்டு கழுத்து மட்டும் நம்ம கட் பண்ணாமல் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை இன்னும் நம்ம கட் பண்ணல. அதாவது பேக் சைடும் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். எப்படி கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மெத்தடையும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடித்து போட்டு பேக் சைடு இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் அப்படின்றதுனால கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா கை நம்ம கட் பண்ணல. ஏன்னா பார்ட்ரு ஒன் சைடு மட்டும்தான், அதாவது குறுக்கில் வந்துருந்தது பார்ட்ரு. இப்போ நம்ம கை கட் பண்ணுற மெத்தேடு, அதாவது பார்டரை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரை சைடு நம்ம கை வைக்கும்போது ஒரு பக்கம் ஓரம் வச்சோங்கன்னா நமக்கு பார்டர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு மிச்சமாகுது அப்படின்றத நான் கோடு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது தோராயமாக ஒரு 9 இன்ச்சு வரும். ஆனால் இதை நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதியை வெளிப்பக்கமாக தள்ளுறேன். ப்ளவுஸை விட்டு வெளிப்பக்கமாக தள்ளுறேன். கீழ்ப்பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வெளியே போகும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம கை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வெளியே விட்டுருக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு சேரும்போது அந்த பார்டருடைய அகலமும் நமக்கு அதிகமாகும். அதே பார்த்தீங்கன்னா கை ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸ் வச்சு நமக்கு ஜாயிண்ட்டும் வெளியே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கும் ரெண்டாவது மார்க் பண்ணதுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. ரெண்டாவது மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இன்ச்சு வருது. அப்போ பார்டர் அகலம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நம்ம டிசைன் செய்யும்போது பார்டர் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. இப்போ ரெண்டு ஸ்லீவும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணி இந்த பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு டிசைன் செய்ய முடியும். கீழ்ப்பக்கம் கரெக்டாக வச்சுக்கிட்டு மேல் பக்கம் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வரைக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா விடக்கூடிய அந்த 1.25 இன்ச்சு மட்டும் வெளியே விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருப்பதை வைத்து எப்படி சிறப்பாக ஒரு நெக் டிசைன் தைக்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பார்டனுடைய அகலம் நமக்கு 11 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கை நான் லைனிங் துணி ஜாயின் பண்ணிவிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாயிண்ட்டும் நான் போட்டிருக்கிறேன். அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் போகக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு மட்டும்தான் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு இருக்குது. டபுளாக மடிக்கும்போது இந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் செய்யணும். அடுத்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடில் கீழ்ப்பக்கம் ப்ளவுஸ் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அளவு இருக்குது அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கழுத்தினுடைய அகலம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம கோடு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த பார்டனுடைய அகலம் நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம பார்த்திங்கன்னா டிசைன் செய்ய முடியும். அந்த 3 இன்ச்சை இங்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு நம்ம பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்டர் நமக்கு அதை விட வெளியே போயிடும். இப்போ நான் எப்படி டிசைன் வரைகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் நெக் மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி டிசைன் செய்ய போகிறோம். இப்போ கழுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலம், கழுத்தினுடைய இறக்கம், அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அகலமும் இறக்கமும் நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு கீழே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் செய்யணும். ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு நம்ம அந்த பார்டரை வச்சு நம்ம டிசைன் செய்யணும். நான் டிசைன் எப்படி வரைகிறேன்னா கரெக்டாக அந்த 6 இன்ச்சு இறக்கத்துக்கும் அந்த 3.25 இன்ச்சு அகலத்துக்கும் நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டரை வச்சு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும்போது சைட்லேயும் போகணும், கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண டிசைனை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸ் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா டிசைனே நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த அளவை அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா பார்டரில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போது
நமக்கு இதனுடைய அகலம் நமக்கு வந்து வந்துடும். அதாவது நமக்கு வந்து முதல்லயே பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு பார்டரு. இப்போ கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சு தைக்கும்போது டிசைனாக வந்து நமக்கு வந்து மாறும். பார்டராக வச்சு தைக்கும்போது டிசைனாக நமக்கு வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் துணி, ப்ளவுஸ் துணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து இந்த பார்டரை 2ஆக நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னே இதை நம்ம வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபுளாக மடித்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஏன்னா மேல் பக்கமும் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழ் பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பிடிச்சி தைக்க முடியும். இந்த லைனிங் பீஸை அப்படியே மேல் பக்கம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதையே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கழுத்து நெக்குக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுலேயும் இன்னும் மிச்சம் ஆகும். ஏற்கனவே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இன்னும் மிச்சம் ஆகும். அதையும் நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா சென்டரில் வந்து 2 பார்டரையும் கரெக்டாக ஒன்றா வச்சு அந்த பிளாக் கலர் வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அகலம் வந்து நமக்கு வந்து வரும். நெருக்கமாக தையல் வச்சு ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும். இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து தையல் போடும்போது துணி வந்து கொஞ்சம் நவுந்து போகும். அது நவுந்து போகாமல் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பிடிச்சி நம்ம வந்து தையல் போடணும். அதேமாதிரி சென்டர்லேருந்து போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இந்த சுருக்கம் இருந்தால் கூட இல்லை கொஞ்சம் நவுந்து வந்தால் கூட அது வெளிப்பக்கமாக நமக்கு வந்து போயிடும். இப்போது லைனிங் துணி அளவுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு நெக் டிசைன் வந்து பேக் சைடு வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வச்சும் காட்டுறேன். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பைப்பிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த நெக் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கலருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு தைச்ச ஒரு சுடிதார்லேருந்து எக்ஸஸான ஒரு கிளாத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் நம்ம வந்து கடையில் போய் ஒரு 30 பாயிண்ட் வாங்கி நம்ம வந்து கூட நம்ம பைப்பிங் வந்து பயன்படுத்திக்கலாம். பார்டர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால அந்த பைப்பிங் கொடுக்கக்கூடிய கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருந்தால் தான் ரெண்டும் வந்து மேட்சிங் ஆகும். நான் அந்த மாதிரி கிளாத் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு லைனிங் துணி ஒன்று நம்ம வந்து கொடுத்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடியில் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சு பைப்பிங் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு அப்புறம் தான் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு மேல் பக்கம் அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து தையல் போட்ட பிறகு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த வி ஷேப் திரும்புகிற தாவில் நீங்கள் சுருக்கம் வச்சாலும் சரி இல்லை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து திருப்பினாலும் சரி உங்களுக்கு எப்படி வந்து கார்னர் வந்து திரும்புமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து மடிச்சும் வச்சுக்கலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்ருக்குறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்ததும் இதேமாதிரி பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பேக் சைடு வந்து கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்காக மேல் பக்கம் வந்து கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கிறேன். இந்த கார்னர் பகுதியில் பாருங்கள் நான் வந்து சுருக்கம் வச்சு திருப்புறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுருக்கம் வைக்கிறேன். ஏன்னா அந்த சென்டர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் செய்ய போகிறோம். அதனால் கட் பண்ணி விட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுருக்கம் வச்சு திருப்புறது தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், பிசுறும் வராமல் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து திருப்பணும். 4 கார்னர் வரும். 4 கார்னருமே வந்து பார்த்தோன்னா சுருக்கம் வச்சு தான் நம்ம வந்து திருப்பணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்துக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பார்டரை இதனுடைய சென்ட்ரு பகுதியில் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் அதே அளவுக்கு வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். உள்பக்கம் மேல் பக்கம் 2 பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி தையல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியில் வந்து தையல் வந்து போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கங்கள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து நம்ம மேல் பக்கம் வந்துடும். மேல் பக்கம் வந்து போட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் போகும்போது கொஞ்சம் கிராஸாக வந்துடும். இல்லை நீங்கள் 2 பக்கமும் மேல் பக்கம் வந்து போட்டு வந்தாலும் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சுருக்கம் ஒன்று வரும். அதனால் கீழ்ப்பக்கம் வந்து 2 பக்கம் நீங்கள் வந்து தையல் வந்து பிரித்து போடும்போது கரெக்டாக வந்து நமக்கு வந்து டிசைன் வரும். சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். தையல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் ஓரமே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து டிசைன் செய்யும்போது பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போடும்போது அந்த துணி வந்து நவராமல் இருக்கும். தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். பேக் சைடு வந்து நான் வந்து திருப்பி காட்டுறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பார்டரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வேஸ்ட்டு தான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாங்கன்னா அந்த சின்ன பீஸாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிசைன் செய்கிறது நமக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து உதவும். அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அந்த கட் பண்ணி எடுத்த தாள் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி ஒன்று கொடுத்து அப்படியே தையல் போட்டு உள்பக்கம் பிசுலாம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இல்லை நீங்கள் ஓவர்லாக் போகிறதுனால நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி கொடுத்து திருப்பி இருக்கிறேன். இப்போ இந்த பார்டர்லாம் வேஸ்ட் பண்ணாத முன்பக்கம் கழுத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கக்கூடிய பார்டரை வச்சு இருப்பதை வைத்து சிறப்பாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைச்சி காமிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷனரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.